அது எனக்கு வந்தது. அதான் தெரியுமே. எப்படி தெரியும்? தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே போன் பண்ணி எங்கயாவது கூப்பிடுறாங்க. இன்னைக்கு ஜோசப் பிரகாஷ் நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. நான் பேசுறேன். ஹலோ ஹலோ. சீ வெயிடி போன கீழே. எவடியவா மரியாதை இல்லாம பேசுறவா? ஏன் போன எப்ப வேணாலும் வெப்படி. யாரு என்ன பாத்திரத்தை கீழே வெயிடி பாத்து நிக்காம இங்க சொன்னேம்மா. நான் போன்ல நினைச்சு உங்களை திட்டிட்டேன். சும்மா இருங்க. ஐம் சாரிங்க. நீங்க வேற பிரச்சனை சொல்லுங்க. தம்பி என்னப்பா இவ்வளவு வேகமா ஒரு பிரச்சனையாப்பா? சார் பெரிய பிரச்சனை சார். சார் நானும் ஒரு பொண்ணு 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம் சார். அவங்க வீட்டுல பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பேபி, உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் சார். அப்பெல்லாம் என் மனசுக்கு சந்தோஷமா தான் சார் இருக்கும். இப்ப அந்த நாய்க்கு கொரோனா வந்துருக்கு சார். அதே டைரக்ட் எப்படி யூஸ் பண்ணி எது வந்தாலும் பரவாயில்ல, உங்க கூடவே தான் இருப்பேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பேபின்னு பின்னாடி கொத்தி வர சார். சாகுறாக்கு வந்து கேட்டா எதுவுமே சொல்லி தம்பி என்னப்பா சொல்ல சொல்லிட்டு பாப்பா. தம்பி சொல்லிட்டு பாப்பா ஏதாச்சும். பல்லு வளர்க்க தேவை பிரஷ், நீதான் என் கிரஷ். பல்லு விளக்க தேவை பேஸ்ட், நீ ட்ரை பண்றதெல்லாம் வேஸ்ட். ஆண்கள் செத்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு. பெண்கள் நரகத்துக்கு. சொர்க்கத்துல அழகு தேவதைகளா இருப்பாங்க, நரகத்துல பேய் பிசாசுகளா இருக்கும். நீங்க வாழும் போதும் செத்ததுக்கு அப்புறமும் தேவதைகளோடயே இருக்கீங்க. நாங்க வாழும் போதும் செத்ததுக்கு அப்புறமும் பேய் பிசாசுகளோடயே இருக்கிறோம். ஆமா, வீட்ல உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? கிட்ட இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க சார், தூரமா இருந்தா சத்தமா கூப்பிடுவாங்க சார். ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. சொல்றா. டேய் நீ எங்க இருக்கேன்னு சொல்றா. தெரிஞ்சு என்ன புடுங்கவா போற? டேய் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பிடிக்கிறேன்டா. என்ன சிகரெட்டா? டேய் சும்மா உன்னை கத்த வச்சு பார்த்தேன், நல்லா கத்துற. டேய் ஓ சாவிய கையில தான். ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டு கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க. உத்தப்பம் வேணும், പിന്നെ போண்டா வேணும், இத்தாக்குஜாட்டம் தந்தா புட்டு வேணும். மேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம். மேம் கொஞ்சம் பின்னாடி சாஞ்சுக்கோங்க. உனக்கு அதெல்லாம் தெரியுமா? என்ன பண்ண போறானோ? என்ன ஸ்மெல் வருது? கொத்தா வந்துருச்சு. யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹேரை ஹைட் பண்ணடா ஸ்ரீராம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் சீக்கிரமா செய்றீங்களா? செஞ்சுட்டா போச்சு. யாரும் பார்க்கல. ஏய் நாடா இது? பழனிமலை முருகா, ஆண்டவா, திடீர்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்க்கு எங்க போவான்? நீதான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் கொடுத்து என்ன காப்பாத்தணும்பா. முருகா, என்ன இது விபரீதம்? ஒரு ட்ரெஸ் கொடுக்க சொன்னா உன் ஓன் ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டாயே. தயவு செய்து உன் விளையாட்டை நிறுத்திவிட்டு நான் விளையாடுவதற்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பா. ஆஹா, தேங்க்ஸ் முருகா, தேங்க்ஸ். நீங்க வாழ்க்கையில நல்லா வர்றதுக்கு யார் காரணம்? என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ நீங்க வாழ்க்கையில நாசமா போறதுக்கு யார் காரணம்? அதுவும் இந்த நாய்ங்க தான். என்ன முழுக்கு இவ்வளவு கிராஸா இருக்கு? அத்த அது முழுக்கரண்டி, முழுக்க அந்த கையில இருக்கு. ஆட்டிருச்சி கூட தான் சரியா வேகல. ஆட்டிருச்சா?
நாங்க ஆட்டடிச்சு சமைக்கலையே. அப்ப நான் சாப்பிட்டது அது தவு சம்பளி. தவு சம்பளா? ஏன் ஆட்டடிச்சு சமைக்கல? தீபாவளி முடிஞ்சா நெஞ்சு புடிச்சிட்டு நீ பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துருவேன். கேட்டா எங்க வீட்டுல ஆட்டடிச்சு தான் காரணம் சொல்லுவேன். அதனாலதான் ஆட்டடிச்சு ஆக்கல. சரி முறுக்கு எடுத்துருவா. முறுக்கா? முறுக்கு முடிஞ்சு ரூம்ல இருக்குண்டா. உனக்கு தெரியாது. முறுக்கு முடிஞ்சு. முறுக்கு முடிஞ்சு. முறுக்கு முடிஞ்சா? சரி எப்ப கல்யாணம்? எனக்கு பொண்ணு இல்ல. பொண்ணு இருந்தா கட்டி விட்டு இருப்பேன். எனக்கு 2 பையனா போயிட்டாங்க. ஐயோ, அந்த மாதிரி கப்பல் சொல்லி நிறைய சுத்திட்டு இருக்கேன். எனக்கு எங்க அம்மா டுண்டு மேட்ரிமோனில பொண்ணு பார்த்திருக்காங்க. டுண்டு மேட்ரிமோனியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா அது? ஆமா, லவ் பண்ணி பைபோ ஆனவங்க எல்லாமே டுண்டு மேட்ரிமோனில பார்த்தா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றாங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு டீடைல்ஸ் அனுப்புறேன். எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறியா? ஏன் மாமா சேட்டியா? ஒரா அச்சு முறுக்கு அச்சு வயா. நான் சொன்னது என் பிள்ளைங்களுக்கு. அட பாவி, இதுக்குதான் முறுக்கு முடிஞ்சின்னு சொன்னியா நீ? பின்ன விடிய உட்கார வச்சு உனக்கு முறுக்கு புரிஞ்சு கொடுத்தது எதுக்கு நினைச்சா? வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கா? வெளியில உள்ள கிளைமேட்டுக்கும் இந்த காம்பினேஷனுக்கும் சுகமே சுகம். உன்ன நம்பி டுண்டு மேட்ரிமோனில பொண்ணை பார்த்துட்டேன். நீ ஒன்னா கட்டிக்க போறவ என்ன பண்ண போறாளோ? நீ ஏன் கவலைப்படுற? வரவங்களுக்கும் இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்துட வேண்டியதான். மலேசியால எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் பிடிக்கும். தகன் மக்கள் முறுக்கு நதி ஜாடிக்கு இருக்கு. ஹலோ நில்லுங்க. உங்க போன் நாங்க தான் திருடணும். நீங்க எங்க ஓடுறீங்க? நாங்க தானே வாங்க. இல்லங்க, ஆல்ரெடி என் போன் திருடு போச்சா. எப்படி ஓடி பிடிக்கிறதுனே தெரியல. திருட தெரியலடா. வாடா, நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். சரி கத்து கொடுப்போம். ஐயோ, எனக்கு சொல்லி தரீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்தாங்க என் போனை பிடிங்களேன். நாங்க நிக்கிறோம். நாங்க பண்ண மாதிரி நீங்களும் பண்ணுங்க. சும்மா கத்துக்க தானே போறோம். நீங்க என் போனை கொடுங்க. இந்தாங்க இது வச்சுக்கோங்க. அமேசிங். ரெடியா? சூப்பரா திருடுறாங்களே. நல்லா திருடுறாங்க. சூப்பரா பண்ணீங்க. வாங்க. நிறைய திருப்பி வரணுமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? போங்கடா, எனக்கு வேற வேலை இருக்கு. ஏங்க, அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளி கட்டுவியா? அதை எப்படி நான் கட்டுவேன்? நீ மட்டும் கட்ட மாட்ட, என்ன மட்டும் எதிர்பார்க்கற? நல்ல வேலை தூங்கிட்டான். வந்தா நமக்கு தேவையில்லாத செலவு வைப்பா. ஹலோமா, நான் பிகேஎச் என்டர்பிரைஸ் முன்னாடி தான் நிக்கிறேன். சீக்கிரமா சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன வேணும்னு. எனக்கு என்னென்ன வேணும்னு நான் உனக்கு யோசிச்சு டெக்ஸ்ட் பண்றேன்டா. ஐயோ அம்மா, இப்பதான் யோசிக்கவே போறீங்களா? சீக்கிரமா எனக்கு யோசிச்சு அனுப்புங்கம்மா. உங்களோட தலையே வலிக்குது போங்க. இவ்வளவு முறுக்கும் என் வீட்டுக்கு மட்டும்தான். கீதா ஃபேமிலிக்கு கொடுக்கவே கூடாது. ஐயோ, இப்போன்னு பார்த்து போன் அடிக்கிட்டேன். எப்படி எடுப்பேன்? குடுப்பவி, நான் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கோ. போன் எடுத்து பேசு. சொல்லுமா. முத தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. தலைவலி இப்ப எப்படி இருக்கு? தோ பக்கத்துலதான் இருக்கு. என்னைய கேக்குறாங்க, நான் நல்லா இருக்குன்னு சொல்லு. ஏன்டா என்ன எழுப்பாமே வந்துட்ட? இல்ல, நீ அசந்து தூங்கிட்டு இருந்தா அதான் எழுப்ப மனசு வரல. போடா. ஐயோ, இன்னைக்கு என்னென்ன செலவு வைக்க போறாளோ. பவி, இது எல்லாமே பிகேஎச் என்டர்பிரைஸ்ல இருக்கிற ஐட்டம். எனக்கு வாங்கி தருவேல? பவி, இங்க வாய. இந்த பட்டாணி பார்த்தோன்னே என் பாட்டி தான் வருது. பல்லே இல்லாம பட்டாணி சாப்பிடுவாங்க. பவி, இது 2 எடுப்போம். எங்க அப்பா விரும்பி சாப்பிடுவாரு. பவி, இதெல்லாம் எடுப்போம். இதெல்லாம் எங்க அம்மா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பவி, என்கிட்ட இப்போ காசு இல்ல. நீ காசு கட்டிதியா? நீ தின்றது மட்டும் இல்லாம உன் குடும்பமே தின்றதுக்கு நான் காசு கட்டுறதா இருக்க. எனக்குன்னு செய்யறப்போ மூஞ்சில தண்ணி சந்தோஷம். ஏன்டா மச்சான் வாழைப்பழத்தை இப்படி தொங்க விட்டுட்டாங்க? அதுவா, இப்படி தொங்க விட்டாதான் சீக்கிரம் கெட்டு போவாதான். எப்படா சொல்ற மச்சான்? அது இன்னும் வாழைப்பழம் மரத்துல தொங்கறதாவே நினைச்சு கெட்டு போவாதான். என்ன சொல்றோம் பாருங்க. அது தெரியுது. மூட்டு அந்த தட்டை எடு. அண்ணாச்சி, என்னப்பா? எவ்வளவு லேப்டாப்? இந்த லேப்டாப்பா 500 ரூபாய். ஓ, 500 ரூபாவா? எங்க அம்மாட்ட சொல்லி போன்ல ஜிபே பண்ண சொல்றேன். சரிப்பா. அம்மா, ராகுல் கல்ல ஒரு லேப்டாப் வாங்கினேன். ஒரு 1000 ரூபாய் அமுச்சு விடுமா. என்ன, நம்ம 500 ரூபான்னு சொன்னா அவங்க அம்மா கிட்ட 1000 ரூபான்னு சொல்றான். அண்ணாச்சி, எங்க அம்மா ஜிபேல காசு அமுச்சிட்டாங்க. லேப்டாப் கொடுங்க. இந்தாப்பா. அண்ணாச்சி, லேப்டாப் மட்டும் தாடிங்க. காசு இந்தாப்பா, மீதி 500 ரூபாய். எந்த பாட்டா இருந்தாலும் பாடு, கரெக்டா பாடு. மைக்க முத நல்லா அப்படி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேர் என்ன, பூந்தியா? துரு புடிச்சு ரொம்ப நாளாச்சு. பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்காங்க. பவி,
தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. நான் தெரியறனா? தெரியுது. என் கோட்டு தெரியுதா? தெரியுது. என் சட்டை தெரியுதா? தெரியுது. என் வாட்ச் தெரியுதா? தெரியுது. இந்த பேனா தெரியுதா? தெரியுது. இதெல்லாம் தெரியுதா? அது ஏன் தெரியல? எப்படி தெரியும்? ஏன் படிச்சிருந்தா தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குறது இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? என் போன்ல தான் உன் போட்டோ இருக்குல்ல. ஆமா, அதெல்லாமே பாத்துட்டு இருக்கியா? சீச்சி, என் போன்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆச்சுன்னு உன் போட்டோ எல்லாம் டிலீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பவி 500ல இருந்து 1000 பேர் பத்த முடியற மாதிரி ஒரு ஹால் ஃபுல்லா ஏக்கான். வா. நடந்து போற பாதி ரெட் கார்பெட், ஹால் ஃபுல்லாவே டெக்கோ. வா. அப்புறம் டிஜே லைட்னு ஹாலே கலர்ஃபுல்லா இருக்கும். வா. வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபர்லாம் நீ தனியா தேட வேணாம், அதே டிஜே போட்டோகிராஃபியா இருக்காங்களே. வா. எல்இடி ஸ்கிரீன்ல லைஃபா நம்ம நடந்து போறது, நீ தாலியை கட்டுறது. இரு நீ முத என்ன சொன்ன? ஓ, 500ல இருந்து 1000 பேர். இல்ல கடைசியா நீ என்ன சொன்ன? நீ எனக்கு தாலியை கட்டுறது, ஸ்கிரீன்ல அது ஜூம் போட்டு காமிப்பாங்க. ஓ சொல்லு பவி. தம்பி ஸ்கூல்ல போற? இல்ல உங்க அம்மா கிசடி போற. தம்பி நின்றா அம்மால தப்பா திட்டா நான் உனக்கு ஏத்தேருனா ஸ்கூல் போவேன், இறங்கினா போறேன். மச்சான் ஒரு சின்ன பையன்டா. போடா பாடி. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிய வாரத்துல 7 நாள் வெளியே கூட்டிட்டு போறான். நீங்க என்னைக்காவது கூட்டு போயிருக்கீங்களா? அவளை நான் கூப்பிட்டு பாத்துட்டேன்டி, அவ வர மாட்டேங்கிறா. உள்ள பொண்டாட்டிய கூட்டிட்டு போக முடியல, ஊரா பொண்டாட்டிய கூட்டிட்டு போறானா? டோட்டலா 35,000 வெள்ளி வருதுமா? நீ 15,000 வெள்ளி, நான் 15,000 வெள்ளி. அப்ப பேலன்ஸ் 5,000 உங்க அப்பாவை கொடுப்பாரு. அப்பான்னு சொன்னது ஞாபகம் வருது. எங்க அப்பா ஒரு வார்த்தை கிடைக்கும். பா கல்யாணத்துக்கு 30,000 வெள்ளி வருதுப்பா. இப்பதான்டா வாழ்க்கையில உருப்படியா ஒரு நல்ல பிளான் போட்டிருக்க. இல்லப்பா லைஃப்ல ஒரே தடவை கல்யாணம் பண்றோம், அது சூப்பரா பண்ணோம்ல. அது அங்கங்க போய் புக் பண்ணமாடா, எல்லாத்தையும் புக் பண்ணிட்டியா? இல்லப்பா இப்பதான் ஒன்னொன்னு எழுதி வச்சிருக்கோம், இதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா போய் புக் பண்ணணும்ப்பா. பொண்ணு விட்டு சைட்டும் பிடிக்கணும்ல. நம்ம வீட்டுல நடக்கிற கல்யாணம் நல்லா சூப்பரா கிராண்டா இருக்கணும் சொல்லிவிட்டேன். அப்பா சொந்தம் பார்த்து அசந்து போய் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா உங்க சொந்தக்காரங்களா மூக்கு மேல வரல வைக்கிற அளவுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி கட்டுறோம் பாருங்கப்பா. அப்புறம் உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா பார்த்து நல்ல நாளே தான் புக் பண்ண சொன்னாரு. நம்ம டெஸ்டும் பண்ணி பார்க்க சொன்னாரு. அப்பா வெத்தலை போட்டு பேசுறது ஏன் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. இத டேஸ்ட பத்தி சொல்றாராம். என்னடா உங்க அப்பா கிராண்டா பண்ணுன்றாரு. எங்க அம்மா என்ன சொல்ல போறாங்க தெரியல. இதை எங்க அம்மாக்கு ஒரு கால் போட்டுக்கிறேன். ஹலோ அம்மா. மகா, நானே உனக்கு கால் பண்ணான்னு இருந்தேன். அந்த கல்யாணம் பத்தி சொல்லியிருந்தல, கொஞ்சம் சிம்பிளா பண்ற மாதிரி பாத்துக்கமா. இல்லம்மா, மாப்பிள்ள இல்ல கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா கல்யாணம் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ நடத்துறாங்க. உனக்கு வேணும் நான் பேர் அனுப்பி வைக்கிறேன். நீயும் மாப்பிளையும் அங்க போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேக்கேஜும் வெண்டர்ஸும் இருப்பாங்க. அதுல ஒண்ணு பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சரி, ஓகே அனுப்பிடுமா, பாக்குறேன். ஏன்டா சிரிக்கிற? இல்ல எங்க அப்பா கிராண்டா பண்ணணும்னு சொல்றாரு, ஆனா உங்க அம்மா சிம்பிளா பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டாங்க போற ஒரு திண்டுக்கல்ல பூட்டேன். எல்லா வீட்லயும் நடக்கிறதுதான். ஃபுல்லி வெட், why have to cover? அப்படின்னா முழுசா நவஞ்சாச்சு முக்காடு எதுக்குன்னு கேட்டேன் இங்கிலீஷ்ல. தயவு செஞ்சு உன் பொழிச்ச இங்கிலீஷ் நிப்பாட்டியா? நமக்கு பிடிச்ச மாதிரி கிளம்புறதுக்கு நீ ரெடியா இருக்கா இல்லையா? இல்ல உன் தங்கச்சி கூட ரெடியா தான் இருக்கா? கழட்டி விடலான்னு பாக்குறியா? என் கொட்டை